ஹாய், என் பேர் நர்மதா. இன்றைக்கி பிரைல் ஸ்லேட்டில் எப்படி பேப்பர்ஸை இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரைல் ஸ்லேட்டுன்றது ஒரு 2 பீஸ் ரெக்டாங்குலர் ஃப்ரேம். ஃபஸ்ட் பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சைஸில் விண்டோஸ் இருக்கும். இந்த விண்டோஸ்குள்ளார நம்ம ஸ்டைலஸ் வச்சு பஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு பிரைல் லெட்டர்ஸ் கிடைக்குது. இந்த விண்டோஸ்குள்ளார என்ன மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும், பிரைல் செல்ஸ். இது வந்துட்டு 27 ரோ பிரைல் ஸ்லேட்டுன்றதுனால இது வந்து 27 ரோஸ் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ரோக்கும் 30 பிரைல் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்டைலஸ் வந்துட்டு கான்கேவ், கான்வெக்ஸ் இந்த மாதிரி டைப்ஸில் இருக்குது. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு பொறுத்து கான்கேவ், கான்வெக்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரைல் ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி ஹார்டர் போர்ஷனை பாட்டம்லேயும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான போர்ஷனை டாப்லேயும் வச்சுக்கணும். விண்டோஸ் இருக்கிற போர்ஷனை டாப்பாக வச்சுக்கணும். ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்லேட்டில், ரிமைனிங் 3 சைட்ஸ் ஓப்பனாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு பிரைல் ஷீட்ஸ்னு இருக்கும். நம்மளோட சூப்பர் மார்க்கெட்ஸில் ஸ்டேஷனரி ஷாப்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ்லேயே தான் இருக்கும். சார்ட்டோட திக்னஸில் A4 சைஸில் இருக்கும். அதுதான் அந்த பிரைல் ஷீட். இதை வந்துட்டு நல்லா கரெக்டாக அலைன் பண்ணி ஸ்லேட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு மட்டும் ஜாயிண்டாக இருக்கும்ல, அந்த சைடில் நல்லா க்ளோஸாக வச்சுட்டு பேப்பரை பிடிச்சிக்கிட்டே அப்பர் போர்ஷனை வந்துட்டு கீழே விடணும். பேப்பரை நம்ம கை பிடிக்காமல் வச்சோம்னா நமக்கு வந்துட்டு பேப்பர் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பேப்பரை வந்துட்டு ஒன் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு அப்பர் ஸ்லேட்டை வந்துட்டு விட்டோம்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து மூவ் ஆகாது, நம்ம வந்துட்டு பின் பண்ணுற வரைக்கும். இப்போ பின் எப்படி பண்ணோம்னா 4 சைட் கார்னர்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பின் பண்ணிடுவோம். நம்ம அங்கே வந்துட்டு ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகும். அந்த சவுண்ட் வந்துச்சு நம்ம பின் பண்ணிட்டோன்னு இருக்கும். இப்போ எப்படி வாசிக்கணும்னா திரும்பி ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி அந்த பேப்பர் வந்துட்டு திருப்பி வச்சு படித்தோன்னா நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நம்மளோட பிரைல் லெட்டர்ஸ் வந்துட்டு க்ரியேட் எழுதியிருக்கோம்ல, அது வந்துட்டு நம்மளால் வாசிச்சிக்க முடியும். இந்த பேப்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து சார்ட்டை கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு லாங் ஷெல்ஃப் லைஃப் வரும். ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது வந்து நம்மளால் படிக்க முடியும். ஆனால் இது வந்துட்டு நமக்கு எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்றபோது நம்ம வந்துட்டு A4 ஷீட்ஸை யூஸ் பண்ணலாம். A4 ஷீட், நியூஸ் பேப்பர் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பருன்றது வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ்க்கு வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். A4 ஷீட், நியூஸ் பேப்பர் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த ஜாயிண்டாக இருக்க சைடு வந்து நல்லா ஒட்டி வச்சுட்டு பேப்பரை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு அப்பர் ஸ்லேட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர்ன்ற போது ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் எடுத்து 2 டைம்ஸ் மடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷீட்டாவோ இல்லை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளால் எழுத முடியாது. பிரைல் வந்து ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதோட பிரைல் எழுதுறத பார்த்தா அது வந்துட்டு அதனால் பேப்பர் வந்துட்டு ஓட்டை ஆகிடும். நம்ம குத்துறது வந்து ஓட்டை விழுந்துடும். அதனால் ஒரு 2 டைம்ஸ் மடித்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நியூஸ் பேப்பரை ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து பேப்பரை வந்துட்டு ஸ்லேட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்போதும் போல் பேப்பரை பிடிச்சிக்கிட்டே அப்பர் ஸ்லேட்டை வந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கைட்லைன் க்ரியேட் ஆகும். நம்ம நோட் கட்டை போடும்போது நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு இழுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த பேப்பரில் ஒரு கைட்லைன் மாதிரி கிடைக்கும். நம்ம இப்போது எழுதிட்டு திரும்பி வச்சு 1/2 பேஜ் எழுதிட்டு திரும்பி வச்சு எழுதும்போது அந்த கைட்லைன் வச்சு திரும்பி நம்ம பேப்பரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர்ன்றபோது சைட்லேயும் சரி கீழேயும் சரி நமக்கு வந்துட்டு ஒரு 4 காலம்ஸ் ரோஸ் வந்துட்டு பேப்பர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். குட்டியாக இருக்கிறதுனால, சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெய்லி ரஃப் யூஸ்க்காக எழுதுறதுனால ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டைலஸ் வச்சு அதை தொட்டு பார்த்தோன்னா அது நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வந்து தெரியும். இப்போ ஸ்டைலஸ் எப்படி ஹோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தான் இதுக்கு மெயினாக இருக்கும். நம்மளோட ஆள்காட்டி விரல் நகத்தை வந்து அந்த ஸ்டைலஸ் மேலே வச்சு விரல் வந்துட்டு அப்படியே நீட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட உள்ளங்கையிலேருந்து ஆள்காட்டி விரல் பிரிகிற இடத்துல அந்த பிரிகிற மடிப்பில் வந்துட்டு ஸ்டைலஸை பிடிச்சிட்டு நம்மளோட முழு விரலும் வந்துட்டு ஸ்டைலஸ் மேலே படுத்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். கட்டை விரல் சைடுக்கு சப்போர்ட், இந்த சைடு சப்போர்ட், ரிமைனிங் 3 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு அந்த சைடு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி எழுதும்போது நமக்கு கை வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து நகத்தை வச்சு பிடிச்சிட்டு ரிமைனிங் ஃபிங்கர்னால் மேலே
மேலேயே இருக்கிறம்போது நமக்கு வந்து ரொம்ப வலிக்கும் அப்படி எழுதும்போது. உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா சைட்டட் பீப்புள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காட்டுங்க. நான் எப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வச்சு எழுதும்போது நமக்கு வந்து கை வலிக்கும். அதுவே இந்த மாதிரி நான் வச்சு காட்டியிருக்கேன். நம்மளோட முழு விரலும் வந்துட்டு ஸ்டைலஸ் மேலே வந்து இருக்கணும். கட்டை விரல் சைடில் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு தான் நம்மளால் பஞ்ச் பண்ணணும். அதனால் நம்ம கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு முழு விரலும் ஸ்டைலஸ் மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்படி தான் ஸ்டைலஸையும் யூஸ் பண்ணணும், ஸ்லேட்லேயும் பேப்பர் இன்சர்ட் பண்ணணும். தேங்க்யூ.